Hi viewers, welcome back to South Tube. நாம இன்னைக்கு கர்நாடகா மாநிலம் கோலார் டிஸ்ட்ரிக்ட் முல்பாகல் பகுதியில் அமைந்திருக்க யுகங்கள் கடந்த வரலாறு இதிகாச நிகழ்வுகளோடு தொடர்பு கொண்ட ஒரு ஹெரிட்டேஜ் கோயிலான குருடுமலை கணேசா கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹெரிட்டேஜ் கோயில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சோமேஸ்வரா சமதாம்பா திருக்கோயில். கிட்டத்தட்ட 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஒய்டான சேம் ஸ்ட்ரீட்லயே இருக்கிறதுனால ஒரு இடத்துல நம்ம பார்க் பண்ணிட்டு 2 கோயில்கள்லயும் போய் தரிசனம் செய்யலாம். ஃப்ரீ பார்க்கிங் தான். நீங்க அர்ச்சனை ஏதாவது பண்றதா இருந்தா இங்கேயே கடைகள் வச்சிருக்காங்க, இங்க இருந்து வாங்கிடலாம். கோயில்ல 2 தெப்பக்குளம் இருக்குது. ஒண்ணு கோயில் கேம்பஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு தெப்பக்குளம், ஒண்ணு காம்பவுண்டுக்கு உள்ள ஒரு தெப்பக்குளம் இருக்குது. கோயிலோட தேர் கூட இங்க வெளியே தான் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இந்த கோயில்ல என்ட்ரன்ஸ் கோபுரம், கர்ப்பகிரகத்துக்கு மேல ஏற்பட்டிருக்க கோபுரம், கொடிமரம், கல் தூணால் செய்யப்பட்ட கொடிமரம் அப்படின்னு எதுவுமே இல்ல. பழைய காலங்கள்ல எந்த மாதிரி மண்டபம் மட்டும் அமைச்சு கோயில்கள் கட்டுவாங்களோ அதே மாதிரிதான் அமைச்சிருக்காங்க. இங்க அமைக்கப்பட்டிருக்க சில தெய்வங்களோட சிலைகள் சிதைவடைந்த நிலையில இருக்கனால கரெக்டா எந்த சுவாமி அப்படின்னு சொல்ல முடியல. கோயில் கர்ப்பகிரகத்துக்குள்ள 13 அடி உயர விநாயகரை நம்ம தரிசனம் செய்யலாம். குருடுமலை அப்படின்னு பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் கூட சொல்லப்படுது. மும்மூர்த்திகளும் தேவர்களும் இந்த மலைக்கு கூடி மகிழ்ந்து விநாயகரோட சிலையை நிறுவினார் அப்படின்னு சொல்லப்படுது. நாளடைவுல கூடுமலை அப்படிங்கிற பெயர் குருடுமலை அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றிருக்கு. சத்தியயுகத்துல திரிபுராசுரனை கொல்றதுக்காக மும்மூர்த்திகளும் இந்த விநாயகரை வழிபட்டதாகவும் சிவபெருமான் அதுக்கப்புறம் திரிபுராசுரனை கொன்றதாகவும் கதைகள் கூறுது. திரேதா யுகத்துல ராவணன் சீதையை கடத்தி சென்றதுக்கு அப்புறம் ராமனும் லட்சுமணரும் இந்த விநாயகரை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் இலங்கைக்கு சென்று ராவணனை கொன்று சீதையை மீட்டு கொண்டு வந்ததாகவும் கதைகள் கூறுது. துவாபர யுகத்துல பாண்டவர்கள் இந்த விநாயகரை வழிபட்டு சென்றதுக்கு அப்புறம் தான் குருஷேத்திர போர்ல வின்னானாங்க அப்படின்னு ஒரு கதை கூறுது. அதே துவாபர யுகத்துல சமந்தகா மாநிலத்தை சத்ரஜித் இருந்து கிருஷ்ணர் திருடிட்டார் அப்படிங்கிற அவதூறுல இருந்து விடுபடுறதுக்காக கிருஷ்ணர் இந்த விநாயகரை வழிபட்டதாகவும் அதுக்கப்புறம் அந்த அவதூறு பேர்ல இருந்து கிருஷ்ணர் விடுபட்டதாகவும் ஒரு கதைகள் கூறுது. இந்த ஸ்தலம் அமையப்பெற்ற இடம் முன்னாட்கள்ல ஃபுல்லாவே காடாதான் அமைஞ்சிருக்குது. அப்புறம் நிலப்பரப்புகள் மாற மாற மலையை ஒட்டி இருக்க வயல்வெளியா மாற்றம் பெற்றிருக்குது. அப்புறம் மக்களால தான் இந்த விநாயகர் கண்டெடுக்கப்பட்டு அப்போது இந்த பகுதியை ஆண்ட விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவராயர்கிட்ட போய் மக்கள் முறையிட்டாங்க. இப்படி 13 அடி உயரம் உள்ள விநாயகர் சிலை வெயில் நேரங்கள்ல வெயில் படாமலையும் மழை நேரங்கள்ல மழை தண்ணீர் மேல விழாமையும் இருக்கிற ஒரு அதிசயமான சிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணதேவராயர் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயில கிடைச்சிருக்க கல்வெட்டுகளின் படி விநாயகர் எந்த ஒரு மண்டபங்களும் எழுப்பப்படாமல் அப்படியே வெட்ட வெளியில தான் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது விஜயநகர எம்பையருக்கு முன்னாடி இந்த பகுதியை ஆட்சி செய்த சோழர்களாலையும் விநாயகருக்குன்னு எந்த ஒரு கோயில்களும் எழுப்பப்படாமல் தான் தரிசனம் செஞ்சிருக்காங்க. இந்த கோயில உள்ள விநாயகரை வழிபட்டா கேது தோஷம் சர்ப்ப தோஷம் நிவர்த்தி ஆகும்னு பக்தர்களால நம்பப்படுது. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க மலையில ட்ரெக்கிங் உண்டுன்னு கூட சொல்றாங்க. ஆனா கரெக்டா அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க.